வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வாழ்க்கை நிலவரத்துல 29வது நாள். இன்னைக்கு எங்க வீட்டுல பாட்டிக்கு தவசம்ன்றதுனால மதியம் வரைக்கும் எல்லாம் முடிகிற வரை சுலபமா தான் இருந்தேன். சாமி கும்பிட்டா வீட்டுக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. இந்த சிலுமிச பையனும் வந்திருந்தான். கொஞ்ச நேரம் அவனை தனியா விட்டதுக்கு என் லேப்டாப் டெஸ்க் எல்லா இடத்துலயும் எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கான் நண்பர்களே. லேப்டாப் உயிருக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சிபிஆர் பண்ணி காப்பாத்திட்டேன். ஆல்ரெடி வீடியோக்கான ஸ்கிரிப்டை லேப்டாப்ல டைப் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பார்த்தா இந்த சிலுமிச பையன் ஸ்கிரிப்ட் எல்லாம் பாதி டெலீட் பண்ணி வச்சிருக்கான். இன்னும் வேற என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல நண்பர்களே. எல்லா வேலையும் மறுபடியும் பண்ணிட்டு எடிட்டிங் ஒர்க்கும் முடிச்சிட்டேன். கடைக்கு போற வேலை இருந்ததால நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சு. பரவாயில்லன்னு கிளம்பி இவனை பிக்கப் பண்ணிட்டு காப்பி குடிக்க வந்தோம். தோழர் தீவிரமான சுகர் கட்ல இருக்கிறதுனால நான் மட்டும் தான் காப்பி குடிச்சேன். அங்க இருந்து நேரா ஃபுட்பால் விளையாட தான் வந்தோம். இன்னைக்கு நான் விளையாண்டது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு நண்பர்களே. ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் திரும்ப அடிப்பொலியான கேம் பிளே. ஆனா அதை ஒழுங்கா வீடியோ எடுக்க தான் ஆள் இல்ல. லைட்டா கஷ்டமா தான் போயிடுச்சு. நல்லா விளையாண்டுட்டு வீட்டுக்கு வர 10 மணி ஆயிடுச்சு. லேட்டா வந்ததால ஜிம்முக்கு பிஸ்கெட்டை போட்டேன் நண்பர்களே. மன்னிச்சிடுங்க. இனிமே பிஸ்கெட் போடாம கரெக்டா போயிடுவேன். நான் குளிச்சுட்டு வந்து யதார்த்தமா என் டெஸ்க் டிராவை திறந்து பாக்குறப்பதான் தெரியுது இந்த சிலுமிசம் பையன் டிராலையும் எண்ணெயை ஊத்தி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கான். சாப்பிட்டு வந்து இதை கவனிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கனை குக் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா நிக்கிற கேப்ல முந்திரி அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சப்பாத்தியோட சிக்கனை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னோட பழைய போஸ்டர்ஸ்ல இருந்து நெய்மார் போஸ்டர் மட்டும் எடுத்து இந்த ஜெர்சி பக்கத்துல ஒட்டிட்டேன். இந்த பக்கம் வால் ஃபுல்லா நெய்மார்க்கு தான். ஃபுல்லா நெய்மார் டெக்கார் பண்ணி அசத்தலான்னு இருக்கேன். கடைசியா மறக்காம இந்த டிராவையும் சுத்தம் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன் நண்பர்களே. நாளை சந்திப்போம். வாட்டா.